இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 14ஆம் தேதிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வரலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அப்படி நிஜமாவே ஒரு பேச்சுவார்த்தை ஏன்னா 14ஆம் தேதி அதுக்கப்புறம் 2-3 நாள் தான் உங்களுக்கு லீவ் வருது. அப்போ ஒரு 11ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ வந்துச்சுன்னா ஒரு வாரம் வர்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1300 தேட்டர் இருக்குது. இந்த 1300 தேட்டரில் ஆளுக்கு ஒரு 650 200 தேட்டர் பிரித்து போடலாம். இது என்னன்னா ஒரு காலத்தில் தீபாவளிக்கு 2 படம் வந்துச்சு. ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் படம், ரஜினியோடைய தளபதி வந்துச்சு, கமலுடைய குணா வந்துச்சு, சந்திரமுகி சச்சின் வந்துச்சு. ஒரே நடிகருடைய படம் 2 படம் வந்திருக்கு, ஒரே டைரக்டருடைய படம் 2 வந்திருக்கு, சத்யராஜ் படம் 2 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா சுருங்கி போயிடுச்சு. நான் தான் சோலா வரணும், எங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு போட்டியாளராக பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இது எரிமலை பக்கத்தில் என்ன பஸ்பமாயிருவ, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க. எதுக்கு இது திட்டமிட்டே பார்க்குறப்ப இது பின்னாடி ஒரு வேலையை செய்கிறாங்க. திட்டமிட்டே ஒரு நரேஷன் செட் பண்ணி இந்த படத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை, ஒரு அவதான பிரச்சாரத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும்.